சுத்தமான காலகட்டம், அந்த லெஜெண்டோட ஒர்க் பண்ணி அந்த அனுபவங்கள் நீங்கள் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அடுத்தது முல்லை மலர் மேலே மொய்க்கு வண்டு போலே உள்ள உறவாடுதுங்கள் அன்பாலே. முல்லை மலர் மேலே மொய்க்கு வண்டு போலே உள்ள உறவாடுதுங்கள் அன்பாலே. முல்லை மலர் மேலே மொய்க்கு வண்டு போலே. இன்னைக்கும் புது ஃப்ளவரா இருக்கும் அந்த பாட்டு கேட்டாலே. இப்போ கம்போஸ் பண்ணி கொடுத்தாரா அப்படின்ற அளவுக்கு பழசாகாதுங்க, பழசாகவே ஆகவே இப்போ கூட புதுசா இருக்கு. ஆமாம்மா, எவர் கிரீன் யார் அது நினைக்கிறாங்களோ அதுக்கு அது புதுசா தெரியும். கண்டிப்பா நினைக்காதவங்களுக்கு பழசதுக்கு தெரியும். அவ்வளவுதான் உண்மை. அதுதான் 100% உண்மை. ஆமா. இன்னும் ஒரு பாட்டு தன்னை நல்லா பாடுறேன், நீங்க முடிஞ்சா கேட்டுக்கோங்க. கண்டிப்பா கண்டிப்பாமா. தன்னை மறந்தாடும் காதல் தானே தாளல்லத்தா. ஒரே பார்ல சங்கதி, 9 ஸ்வரம். தரரரத்தா. ஆஹா, அப்படி ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு. அவர் உத்தம புத்திரன் இல்ல, இசையமைப்பாளர் அப்படின்னு கூறினால் SM சுப்பையா நாயுடு அவர்கள். என்ன ஒரு மேதைகளோட ஒர்க் பண்ணிருக்கீங்கம்மா. அவருடைய இசையில் எத்தனையோ பாட்டு, அதுல குறிப்பாக ஒரு பாடல். அவரு ரொம்ப ஆமா மென்மையான குணம். ம், அவர்கிட்ட போனாலே ஒரு பாடுற மாதிரி இருக்காது, பேசிட்டே பாட்டு சொல்லுவார். ஆஹா, பரவாயில்ல ஸ்ருதி ஜாஸ்தியா இருக்கு, டோன்ட் வரி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அது என்ன, அப்போ எல்லாம் சிங்கர்ஸ் ஹெவி பெரிய ஸ்ருதி, எந்த மியூசிக் டைரக்டர் என்னை ஸ்ருதி கேட்க மாட்டாங்க. அது என் பழக்கம். என் ஸ்ருதி என்னமோ அவருக்கு தெரியும் நினைக்கிறேன். எப்போ கூட கச்சேரியில போனா ஆமா எந்த ஸ்ருதியில பாடுவாங்கன்னு கேட்பாங்க. தெரியாதப்பா ஸ்ருதி. ஐயோ, என்ன இத்தனை பாட்டு பாடி இருக்கீங்க, உங்களுக்கு ஸ்ருதியே தெரியாதா? அது 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 இஷ்டம் போல போகும் அந்த குரல். இல்ல, அது சொல்றேன், அந்த மாதிரி கேட்கறதே இல்லை. இப்போ விஸ்வநாத் சார் கிட்ட பாடினது எல்லாரும், SMS அவர்கிட்ட எல்லாரும், ராம்நாதன் வச்சுக்கோங்க, எல்லாருக்கிட்ட ஸ்ருதியே கேட்கறது இல்லை அவங்க. ஆனா இவர்கிட்ட பயப்படுறேன். ஓம் ஆம்பளை வாய்ஸ் பக்கத்துல பாடுறதுன்னா திரு TMS சவுந்தரராஜன் அவர்கள் வச்சுக்கோங்களேன், அவர் பெரிய ஸ்ருதி பாடுவார், இஷ்டத்துக்கு பாடுவார் அவர். எந்த ஸ்ருதி வச்சாலும் நல்லா பாடிடுவார் ஜம்மன். இது சோலோ, அதனால நான் பொழைச்சேன். அவரு அவ்வளவு நல்ல ஒரு, எவ்வளவு குணம்னா தங்கமான குணம். ரொம்ப ஈஸியா சந்தோஷமா ரிஹர்சல் பண்றதும் தெரியாது, ரெக்கார்டிங் பண்றதும் தெரியாது. டைம் ஜோவியலா போயிடும். அவ்வளோ ஒரு ஹார்மோனியம் டிராமாஸ்ல எல்லாம் ஹார்மோனியம், லெக் ஹார்மோனியம் எல்லாம் வாசிருக்காரு. அந்த ட்ரைனிங் இருக்கா அவங்கள, யார் யார் எப்படி எப்படி பாடுவாங்க எல்லாம் ரேஞ்ச் தெரிஞ்சிருக்கும், எல்லாம் தெரியும். ஆமா, அது ஒரு பாட்டு ஒரு 2 லைன் பாடுறேன். கண்டிப்பா. நீயா இல்லை நானா. என்ன எதுக்கு பாடுறேன் இந்த பாட்டு? அப்பா நீயா நானா பார்க்கலாமே ஒரு ஒரு ஜம்பவான பேசுற மாதிரி, அது மாதிரி இல்லை அது. நீயா இல்லை நானா. அதாவது 2 லைன்லயே எவ்வளவோ பாவம் இருக்கு, ஒரு கதையே சொன்ன மாதிரி இருக்கு. அதான் SM சுப்பையா நாயுடு அவர்கள் இசையிலேயே கனவின் மாயா லோகத்திலே இன்னொரு பாட்டு, அற்புதமான பாட்டு எல்லாம் பாடிருக்கீங்க. நீங்க கனவின் மாயா லோகத்திலே ஒரு சங்கதி, அற்புதமான சங்கதி. சுப்பையா ரொம்ப கனவு மாதிரி பண்ணிட்டார் அந்த பாட்டு. ரொம்ப எங்கேயோ கொண்டு போயிட்டாரு அந்த பாட்டு பாடி. அது நானும் சவுந்தரராஜன் அவர்கள் பாடினோம். ரொம்ப நேரம் ஆகி போச்சு, வீட்டுக்கு போறதுக்கு 4 மணி ஆச்சு. அடுத்தது என்ன, ஐயா டி சலபதிராவ் அவர்கள் கிட்ட நிறைய பாட்டு எல்லாம் அற்புதமான பாடல்கள் பாடிருக்கீங்க.
மனநாட்டிய மேடையில் ஒரு அற்புதமான பாட்டு இது. சலபத்ரா அவர்கள் நிறைய பாடல்கள், ஆமா. ஒரு கொஞ்சம் நிறைய பாடல் இல்லை, 2-3 பாடல்கள் கொடுத்துருக்காரு. ம். அந்த பாட்டு ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. ம். மனநாட்டிய மேடையில் ஆடினேன், கலை காட்டிய பாதையில் வாடுகின்றேன், உயிர் காதலிலே உடல் மேடையிலே இல்ல வாழ்க்கையின் முடிவெங்கே. ஒவ்வொரு இசையமைப்பாளர் எழுத்துக்கு பாருங்க, இந்த ஒவ்வொரு எழுத்துக்கு ஆமாம்மா அந்த மாதிரி பாவம். கண்டிப்பா. இது ஒவ்வொருத்தருக்கும் இந்த பாட்டு கேட்ட உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி நினைப்பு வரும். அவங்க அதுல தான் நிலைமை பொறுத்து. ஆமா. ஆமா கண்டிப்பா.